ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த காலியிடம் 13,331 வேகன்சி தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பிட்டாங்களான்னா நிரப்ப கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ விட்டு விட்டு வந்து பார்த்தலாங்கிறாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் உங்களுக்கு எஸ்எம்சி மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 86 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இந்த 86 வேகன்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் தான். இதுல இடைநிலை, இளங்கலை, முதுகலை 3 ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுல எந்தெந்த ஆசிரியருக்கு எவ்வளவு வேகன்சி இருக்கு, எவ்வளவு சம்பளம் இருக்கு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒரு 86 வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அரசாணை வெளியே வந்திருக்கு. இந்த அரசாணை தான் நாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்டீங்களா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. ஸோ வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மத்தியில இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆகிருக்குது. உங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவா அரசாணை பார்க்கலாம். தமிழகத்துல பாருங்க, உங்களுக்கு மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 86 வேகன்சி இருக்குது. காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் பள்ளி மேலாண்மை குழு மூலம், அதாவது எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க. ஸோ தற்காலிக ஆசிரியர் பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நிரப்ப கிடையாது, பெண்டிங்லேயே வச்சுட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை குழு, அதாவது எஸ்எம்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அரசாணை கொடுத்துருக்காங்க. 22/1/2026 விலையா இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க படிச்சு பார்த்துங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, முதுகலை ஆசிரியருக்கு 18,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. பட்டதாரி ஆசிரியருக்கு 15,000 ரூபாய் சம்பளம். இடைநிலை ஆசிரியருக்கு பாருங்க 12,000 ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க. மேலே இரண்டாவதா படிக்கப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர் மரபினர் நல ஆணையர் பள்ளி கல்வித்துறையின் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களே பள்ளி மேலாண்மை குழு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பூதியம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தற்காலிக ஆசிரியர்ல நாம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ண வேண்டியது, இது 1 இயர் 2 இயர்ஸ் இந்த மாதிரி கிடையாது. தற்காலிகமா உங்களை நியமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஆசிரியர் பர்மனன்ட் டீச்சர்ஸ் வர வரைக்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமா ஒர்க் பண்ணலாம். இந்த சேலரியில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் எதுவுமே கிடையாது. இதுதான் பிக்ஸ்டு சேலரி. அவங்க வர மட்டும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். நிறைய நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, பர்மனன்ட் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா தற்காலிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, யாரா போஸ்டிங் வச்சு எடுக்கிறது அப்படியே வந்து பார்த்தோன்னா பர்மனன்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போலாம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா டெட் எக்ஸாமு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா நிறைய கொண்டு வந்துட்டாங்க. அதில் பாஸ் பண்ணீங்களா நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை பர்மனன்ட் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்தோன்னா பாதிப்படைவாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா கோர்ட்டு கேஸ்னு போட்டு ரொம்ப வந்து பார்த்தோன்னா பிரச்சனை தான் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பர்மனன்ட் பண்ண மாட்டோம்னு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிட்டாங்க. எந்த ஒரு ஜாப்பாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையில் எதுலையா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்புதல் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த இடத்துல டீச்சர்ஸ் வரமிட்டோம் வந்துட்டாங்களா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிடுவாங்க. அடுத்து பாருங்க, மேலே 3ஆவதா படிக்கப்பட்ட கடிதத்துல வந்து பார்த்தீங்கன்னா பி ஐயப்பன் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பள்ளி கல்வித்துறை மூலம் நடைபெறும் அனைத்து பள்ளிகளுக்கும் ஆசிரியர் பற்றாக்குறை. எல்லா தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது. ஸோ பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர் தேர்வு செய்து தொகுப்பூதியம் வழங்கப்பட்டு வருகிறது எனவும், அதே போல் கள்ள சீரமைப்பு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக தேர்வு செய்ய வேண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துக்கங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா 2016 பிரிவு 19 படி முற்றிலும் தற்காலிக ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கிறதுக்காக மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல ஆணையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்கன்னா, அது செலவு நியமிக்கிறதுக்கு செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 1,63,44,000 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ 2025-26 3 மாதங்களுக்கு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா 40,86,000 நிதி ஒதுக்கீடு செஞ்ச அரசாணை வெளியிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு கல்லர் மேல்நிலை பள்ளி அதில் எவ்வளவு வேகன்சி இருக்குதுன்னு பாருங்க. மொத்தம் 24 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆங்கிலம் 5, கணிதம் 4, அதே மாதிரி இயற்பியல் 2, வேதியியல் 2, தாவரவியல் 2, விலங்கியல் 3, வணிகவியல் 4, பொருளியல் 2, மொத்தம் 24 வேகன்சி முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள்லாம் இருக்குது. அடுத்து அறிவியல் 14 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்க.
இந்த அறிவியல் பாடம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டதாரி, அதாவது இளங்கலை பட்டதாரின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பாருங்க, இன்னும் குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப இளங்கலை பட்டதாரி ஆசிரியருக்கு ஆங்கிலத்துல 7, கணிதம் 5, அறிவியல்ல 34, சமூக அறிவியல்ல 2, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 48ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஆனா இடைநிலை ஆசிரியருக்கான காலி பணியிடங்கள் இது கிடையாதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டதாரி, அதே மாதிரி முதுகலை பட்டதாரி, இது 2 தான் குடுத்துருக்காங்க. சோ இடைநிலை ஆசிரியருக்கான காலி பணியிடங்கள் இல்ல. அடுத்து வேற ஏதாவது அரசாணை வந்தா அதுல கூட வெளியிடலாம். சோ மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இளநிலையில உங்களுக்கு 48, அதே மாதிரி இந்த முதுகலையில 24ங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 86 வேகன்சியா இருக்குது. சரி, இந்த ஜாப்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 86 வேகன்சிக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிபந்தனை குடுத்துருக்காங்க. அந்த நிபந்தனை என்னங்கிறத நான் சொல்றேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்னன்னா, உங்கள செலக்ட் பண்ணும்போது மூத்த பட்டதாரி ஆசிரியர், முதுகலை பட்டதாரி ஆசிரியர், தலைமை ஆசிரியர், அதே மாதிரி உதவி தலைமை ஆசிரியர், இந்த மாதிரி இருப்பாங்க. அந்த ஒரு குழுவா வந்து பாத்தீங்கன்னா அமைச்சு அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உங்கள தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தேர்ந்தெடுக்கும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தெரிவிக்கிறது என்னன்னா, இது முற்றிலும் தற்காலிகமான ஆசிரியர் பதவி என்பதை வந்து பாத்தீங்கன்னா நியமனம் செய்யப்பட்ட நபருக்கு, அதாவது நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இடைநிலை ஆசிரியர் இருக்கட்டும், பட்டதாரி இல்லைன்னா முதுகலை ஆசிரியர் இருக்கட்டும், இந்த பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செய்யணும். தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டும்தான் தேர்வு செய்யணும். ஐய மேல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு புகாரும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 3வது பாயிண்ட்டுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3வது பாயிண்ட் என்னன்னா, ஏன்னா நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கலந்துக்கிறதுக்கு இந்த மாதிரி போயிருப்பாங்க. அப்படி இல்லன்னா இல்லம் தேடி கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஐடிகே 1.0, 2.0, இப்போ 3.0 போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு 1 இயர் ஒர்க் பண்ணா சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்றாங்க. அவங்களுக்கும் தன்னார்வலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை குடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாணையிலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இல்லம் தேடி கல்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த எஸ்எம்சி மூலம் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்புவாங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவ்வளவு தாங்க அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் நோட்டிபிகேஷன் வெளியிடுவாங்களா அப்படின்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்காதீங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் என்னன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா எஸ்எம்சி, அதாவது பள்ளி மேலாண்மை குழு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துக்கலான்னு. அப்ப உங்களுடைய அருகில் உள்ள அரசு பள்ளியில் நீங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது வேகன்சி இருந்துச்சுன்னா அந்த தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போய் அணுகி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வாங்கிடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் வெளியே வராது. நீங்க அந்தந்த ஸ்கூல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்டுக்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஸ்கூல்ல வேகன்சி இருக்கு என்னங்கிறது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா போனா மட்டும்தான் தெரியும். ஸோ இருந்தாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விசாரிச்சு பார்த்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி, இந்த மாதிரி எஸ்எம்சி, இந்த மாதிரி நிறைய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஆசிரியர் வேலைவாய்ப்புல எக்கச்சக்கமா நம்மளோட சேனல் வந்துட்டு இருக்குது. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.